உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட ஜெனரல் 13 நாட்களில் தன் நாட்டின் பாதியை இழந்தான். 1969 இஸ்லாமாபாத், பாகிஸ்தான். ஒரு இராணுவ அதிகாரி ஆட்சி கவிழ்ப்பு மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். அமெரிக்காவும் சீனாவும் அவனை ஆதரிக்கின்றன. பாகிஸ்தானின் அரசியல் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வலிமையான தலைவன் என்று மக்கள் அவனை புகழ்கின்றனர். அவன் இராணுவ சக்தியால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்று நம்புகிறான். சில காலம் அவன் நம்பிக்கையுடன் ஆட்சி செய்கிறான். ஆனால் கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் கோருகிறது. இராணுவ தாக்குதல் மூலம் அவன் அவர்களை அடக்க முடிவு செய்கிறான். இந்தியா போரில் தலையிடுகிறது. பாகிஸ்தான் இராணுவம் சரணடைகிறது. பங்களாதேஷ் பிறக்கிறது. அவன் போர் குற்றவாளியாக கைது செய்யப்படுகிறான். அவமானத்துடன் இறக்கிறான். இராணுவ சக்தியில் நம்பிக்கை வைத்த ஜெனரல் யாஹ்யா கான்